பிரான்சில் நவீன மின்சார மீட்டர்களை சட்டவிரோதமாக சேதப்படுத்தி வாடிக்கையாளர்களின் மின் கட்டணத்தை குறைத்து மோசடியில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற நபருக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. போர்தோ பகுதியைச் சேர்ந்த 60 வயதுடைய நபருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர் மின்சாரத்துறையில் பணியாற்றியவர் என தெரிய வந்துள்ளது. மின்சாரத்துறையிலிருந்து தனது அனுபவத்தை பயன்படுத்தி சுமார் 200 மீட்டர்களை அவர் சேதப்படுத்தி இவ்வாறு கட்டணத்தை குறைத்துள்ளார். இதன் மூலம் மின்சார பயன்பாட்டு அளவை மறைத்து நுகர்வோரின் மாதாந்த கட்டணத்தில் 80% வரை குறைக்க அவர் வழிவகை செய்துள்ளார். இதற்கு பதிலாக ஒவ்வொரு வாடிக்கையாளரிடமிருந்தும் 500 முதல் 800 யூரோக்கள் வரை அவர் பெற்றுள்ளார். இந்த மோசடியின் மூலம் சுமார் 1,55,000 யூரோக்கள் வரை அவர் வருமானம் ஈட்டியதாக நீதிமன்றம் மதிப்பிட்டுள்ளது. இதற்காக அவருக்கு 18 மாத இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் அவர் 10,000 யூரோக்கள் அபராதமும் பாதிக்கப்பட்ட அன்னடிஸ் மின்சார நிறுவனத்திற்கு 4,50,000 யூரோக்கள் இழப்பீடும் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. நிதி தண்டனைக்கு மேலதிகமாக அந்த நபரின் வங்கிக் கணக்குகளில் இருந்து 70,000 யூரோக்கள் பணம், அவருக்கு சொந்தமான ஒரு கார் மற்றும் வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் ஆணையிட்டது. விசாரணையின் போது தான் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவவே இதை செய்ததாக அவர் வாதிட்ட போதும் இது ஒரு திட்டமிடப்பட்ட தொழில்முறை மோசடி என்று நீதிமன்றம் கருதியது. இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ள அன்னடிஸ் நிறுவனம் மீட்டர்களை சேதப்படுத்த நினைப்பவர்களுக்கு இது ஒரு தெளிவான பாடமாக அமையும் என்று தெரிவித்துள்ளது.